பழங்காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அன்பானவர், நீதி தவறாதவர். மக்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் பறவைகளும் கூட அவரை நேசித்தன. அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். அது வேறு யாருமில்லை, பளபளக்கும் இறகுகள் கொண்ட ஒரு புத்திசாலி பச்சை கிளி. இந்த கிளி வெறும் பறவையில்லை, இது அரசரின் அன்பு தோழன். அவர் தனிமையில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதல் தந்து அவருக்கு அறிவுரை சொல்லும். ஒரு அழகான காலை வேளையில் கிளி அரசரிடம் வந்து மெல்லமாக, மன்னா, என் அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரட்டுமா? சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் என்றது. அரசருக்கு மனம் கனத்தது. தன் நண்பனை பிரிவது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு புன்முறுவலுடன், போ, ஆனால் சீக்கிரம் வந்துவிடு என்றார். கிளி பறந்து சென்றது. அடர்ந்த காடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து தன் பெற்றோர் வாழும் வீட்டை அடைந்தது. அவர்களை பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தது. பிரியும் நேரத்தில் அவர்கள் ஒரு பளபளப்பான பழத்தை கொடுத்து, இந்த மந்திர பழத்தை அரசருக்கு கொடு, இது வயதானவர்களை இளமையாக்கும், நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்லி பிரிய மனமில்லாமல் கண்ணீர் விட்டு அழுதனர். கிளி உற்சாகமாக பழத்தை எடுத்துக்கொண்டு பறந்தது. நீண்ட பயணத்தில் களைத்து ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுத்தது. அப்படியே தூங்கிவிட்டது. அப்போது ஒரு விஷப்பாம்பு மெல்ல வந்து பழத்தை ஒரு சிறு கடி கடித்துவிட்டு ஓடியது. பழம் விஷமாக மாறியது. ஆனால் கிளிக்கு அது தெரியாது. அரண்மனைக்கு திரும்பிய கிளி மகிழ்ச்சியுடன் அரசரிடம் ஓடி, மன்னா, இந்த பழம் உங்களுக்காக. இது உங்களை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கும் என்று சொன்னது. அரசர் மகிழ்ந்தார். ஆனால் அவரது அமைச்சர், மன்னா, நம் வழக்கப்படி முதலில் இதை சோதிக்க வேண்டும், இது பாதுகாப்பானதா என்று அறிய வேண்டும் என்று எச்சரித்தார். அவர்கள் ஒரு ஊழியருக்கு ஒரு சிறு துண்டு பழத்தை கொடுத்தனர். ஆனால் அவர் சாப்பிட்டவுடன் மயங்கி விழுந்து இறந்து விட்டார். அரசருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இந்த கிளி என்னை ஏமாற்றிவிட்டது, இதை தண்டிக்க வேண்டும் என்று கத்தினார். கிளி கண்ணீருடன், நான் அப்பாவி, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூற முயன்றது. ஆனால் அதன் குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அரசரின் உத்தரவால் கிளி கொல்லப்பட்டது. மீதமிருந்த பழம் அரண்மனை முற்றத்தில் எரியப்பட்டது. நாட்கள் கடந்தன. அந்த பழம் விழுந்த இடத்தில் ஒரு அழகிய மரம் முளைத்து அதே மாதிரி பழங்களை தந்தது. இந்த பழங்கள் விஷமானவை, யாரும் இவற்றை சாப்பிட வேண்டாம் என்று அரசர் எச்சரித்தார். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. ஒரு நாள் மாலை பசியுடன் தவித்த வயதான தம்பதியர் அந்த மரத்தடிக்கு வந்தனர். பழங்களை பார்த்து, பசியில் தவிப்பதை விட இவற்றை சாப்பிடுவோமே என்று பறித்து சாப்பிட்டு மரத்தடியில் தூங்கினர். மறுநாள் காலை அவர்கள் எழுந்தபோது ஆச்சரியம், அவர்களின் முதுமை மறைந்து உடல் வலிமையாகி இளமையாக மாறிவிட்டனர். நாம் இளமையாகிவிட்டோம் என்று மகிழ்ந்தனர். இந்த செய்தி ஊரெல்லாம் பரவியது. அரசர் ஆச்சரியத்துடன் ஒரு நோயுற்ற அவையோரை அழைத்து, இந்த பழத்தை சாப்பிடுங்கள் என்றார். அவரும் சந்தோஷமாக சாப்பிட்டார். உடனடியாக அவரது கூன் முதுகு நிமிர்ந்து குரல் வலுவடைந்து முகம் இளமையாக மாறியது. இந்த பழம் உண்மையிலேயே மந்திரமானது என்று எல்லோரும் வியந்தனர். அரசருக்கு உண்மை புரிந்தது. என் கிளி அப்பாவி இந்த அற்புத பரிசை எனக்காக கொண்டு வந்தது என்று கண்ணீருடன் முணுமுணுத்தார். குற்ற உணர்வும் வருத்தமும் அவரை அலைக்கழித்தன. கோபத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.